மரத்துலேருந்து தேங்காய் வந்து பறித்து நல்லா காய வச்சிட்டோம். நல்லா வந்து ஒரு 3 நாள் தான் காய வச்சு அடிக்கிற வெயிலுக்கு நல்லா மொடன்னு நல்லா உடையிற அளவுக்கு காஞ்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மில்லில் வந்து மரச்செக்கில் கொடுத்து ஆடி எண்ணெய் ஆட போகிறோம். எப்படி நம்ம ரேபிட் ஆயில் காய்ச்சோன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெய் ஆறதுக்கு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காய பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுத்தமாக இருக்கும். நம்ம மரத்துலேயே நம்மளே பறித்து வந்து இது பண்ணது. என்ன சொல்ற? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 150 லிட்டரு வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறோம். ரேபிட் பிளட் ஹேர் ஆயில். அதுக்காக வந்து முயல் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு முயலுமே 3 கிலோ. நல்ல ஃபுல்லாக வளர்ப்பு முயல் தான். இது வந்து கும்பகோணத்துலேருந்து அருமையாக ஒரு நண்பர் வளர்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு நாங்கள் வந்து நல்ல தரமான முயலாக வாங்கி அதில் உள்ள ரத்தத்தை எடுத்து தான் வந்து நாங்கள் வந்து ரேபிட் ஆயில், அதுவும் அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நீங்களே பார்த்துருப்பீங்க. தேங்காய் காய வச்சு நாங்களாவே கொப்பரை தேங்காய் வாங்கி நாங்களாவே எண்ணெய் ஆடி அதை வச்சு தான் காய்ச்ச போகிறோம். தரமாக அருமையாக மூலிகை போட்டு சூப்பராக காய்ச்சிரும். பாருங்கள் ஒரு முயலும் எவ்வளோ தரமாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு முயல் வந்து 2.5 கிலோ 3 கிலோ வரும். அது அந்த ஓரத்தில் போடுங்க. இது எண்ணெய் காய்ச்ச வந்து எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம கொலையிலுமே எல்லா பொருளுமே இருக்கும். நமக்கு வந்து தழைங்க வந்து நிறைய நம்ம கொலையிலே இருக்குது. செம்பருத்தி தழை, அப்புறம் கத்தாழை பாருங்கள், கத்தாழை, வேப்பிலை, கருவேப்பிலை, துளசி எல்லாமே நம்ம கொலையிலே இருக்குது. நம்ம ஏற்கனவே நேற்றிலாம் பூ பூத்துது. நேற்று பறித்து வச்சிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் பூ இருக்குது. இதையும் பறித்து வச்சிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அவ்வளோ பூ பூக்குது. இன்னொரு மரம், அங்கே ஒரு மரம் இருக்குது. எல்லாமே நம்ம கொலையிலே தான் பறித்து நம்ம எண்ணெய் வந்து ரெடி பண்ணுறோம். தேங்காயிலேருந்து, பூவிலேருந்து, தழைங்கள்லேருந்து எல்லாமே இங்கேருந்து தான். எல்லாமே வந்து ரொம்பவே நாங்கள் உரம் போட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் மாட்டு சாணம், ஆட்டோட உரம் இதெல்லாம் போட்டு தான் வளர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட பச்சி போடுவாங்க, மண்டா வாழைன்னு சொல்லுவாங்க. அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலை செம பெருசாக இருக்குது. காய் ஒன்று அவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது. டைம் பச்சி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது ஒரு நாள் கண்டிப்பாக பச்சி போட்டுருணும். இதே மாதிரி 4-5 மரம் இருக்குது. வாழைக்காய் மரம் வந்து தழைங்களும் இதிலே பறிச்சுக்கலாம். நாங்கள் வந்து எப்பயுமே எண்ணெய்க்கு வந்து தழை போடுவோம். ஏன்னா இது வந்து முடிக்கு வந்து அவ்வளோ ஷைனிங் கொடுக்கும். முடி வந்து வழவழன்னு இருக்கும். அதனால் சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே வந்து தழையெல்லாம் பிடிச்சி போடுறது. பூ மட்டும் இல்லாமல் செம்பருத்தி தழையும் போடுவோம். நல்லா முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. முடி வந்து வறட்சியாக இல்லாமல் ஷைனிங்காக வச்சுக்கும். அதேமாதிரி நல்லா வளரவும் கூடும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த தழைங்களாம் சேர்க்குமோ அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக விட்டாங்க. அரவலாவுக்கு ஃபுல்லாக விட்டாங்க. அது கட்டி நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் நல்லா மிதமான சூடுக்கு வந்துருச்சு. அரை சூடு இருக்கும் போதே நம்ம தழைங்களெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி தழை, அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது வேப்பிலை, அடுத்தது மருதாணி தழை, அடுத்தது வந்து துளசி தழை, செம்பருத்தி பூ,
பொன்னாங்கண்ணி கீரை, நல்லா பொடியாக நறுக்குன கத்தாழை, பச்சை மூலிகை எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது காஞ்ச மூலிகை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முதல்ல கரிசலாங்கண்ணி, இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம், நிழலே காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது காஞ்ச நெல்லிக்காய், அடுத்தது வலம்புரி இடம்புரிக்காய், அடுத்தது வேம்பாலப்பட்டை, அடுத்தது வெட்டிவேர், எண்ணெய் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த தழை எல்லாமே நல்லா வெந்து போய் மொறு மொறுன்னு ஆயிடுச்சு, எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வந்து நிப்பாட்டிக்க போகிறோம். கடைசியாக வந்து நம்ம எண்ணெயை இறக்கி வைக்கும் போகும்போது முயல் துணியை போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டால் மொறு மொறுன்னு ஆயிடும், கடைசியாகவே போட்டுக்கலாம். முயல் ரத்தத்தில் நனைச்ச துணி, நல்லா மிதமான தீயில நம்ம ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இன்னும் ஒரு சில பொருளுக்கு அதை சேர்த்துட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் எண்ணெய். அடுத்தது கரிஞ்சீரகம், வெந்தயம், இது ரெண்டுமே கடைசியாக நம்ம இறக்க போகும்போது தான் போடணும், முன்னாடியே போட்டுறக்கூடாது. அடுத்தது அவரி பொடி, இது ரொம்ப முக்கியம், அது சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான நெருப்பில் வந்து நல்லா காய்ச்சி 2 நாள் வந்து இந்த மூலிகையில் வந்து ஊற போட்டு அப்படியே மூடி வச்சுருக்கோம். அதோட மட்டும் இல்லாமல் இந்த வேர்வதுக்கு உள்ளார போக அளவுக்கு மேலே வந்து ஒரு வேட்டியால் கட்டி அதுக்கப்புறம் மூடி அப்படியே மேலே வந்து ஒரு வெயிட்டை வச்சு ஒரு 2 நாள், அப்படி தானே 2 நாள் வந்து அப்படியே அந்த மூலிகையிலே ஊறி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் அதை வடிகட்டி பாட்டில் போட போகிறோம். நிறைய ஆஃபர், இந்த 200 லிட்டரில் வந்து நிறைய ஆஃபர் வந்து உங்களுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். என்னென்ன ஆஃபர்னு நீங்கள் பாருங்கள், ஓகேவா? நல்லா அவ்வளோ வாசனையாக இருக்குது எண்ணெய், எவ்வளோ ரெட்டிஷாக சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. நல்லா இந்த மூலிகையில் ஊறி போய் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது எண்ணெய்.
நம்ம எப்போவுமே வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 3 டைம் வந்து நம்ம 100 லிட்ரு 200 லிட்டருன்னு இப்படி காய்ச்சுவோம். அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படியே நார்மலாக போயிட்டே இருக்கும். எல்லாமே வரவேற்பு அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கீங்க. ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் வந்து அவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக இருக்க முடி நல்லா இருக்குன்னு 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ரெகுலர் கஸ்டமர் எங்கள்கிட்ட அவ்வளோ பேர் இருக்காங்க, திருப்பி திருப்பி வாங்கிட்டே இருக்காங்க. இந்த வாட்டி என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து பாட்டிலை மாற்றிருக்கோம். ஏன்னா நல்லா இருக்கணும், சூப்பராக நல்லா குவாலிட்டியாக இருக்கணும்னு பாட்டிலை மாற்றிருக்கோம். இதுதான் அந்த பாட்டில், நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ ரேபிட் ஆயில் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கோம். அதாவது இதுதான் நம்மளுடைய 200 ml ஆயில். இப்போ இந்த மாதிரி பாட்டிலில் போட்டிருக்கோம். இந்த 200 ml ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பழைய ரேட் வந்து 500 ரூபாய். இப்போ வந்து இதோட விலை வந்து வெறும் 450 ரூபா தான். 50 ரூபா லெஸ் பண்ணி 450 ரூபாய். ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வரும். இதே இந்த 200 ml வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 ml இதே மாடலில் பாட்டிலில் நம்ம 100 ml கொடுக்குறோம். இந்த 200 ml வாங்கினீங்கன்னா 900 ரூபாய் வரும். அது கூட 100 ml ஆயில் ஃப்ரீயாக வரும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வந்துடும். இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி வரும். அடுத்து வந்து நம்மளுடைய 100 ml நிறைய பேர் வந்துட்டு 200 ml இப்போ வாங்கி நான் எப்படிக்கா ட்ரை பண்ணுறது, நான் ஃபஸ்ட்டு நான் 100 ml வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. என்கிட்ட காசு அதிகமாக இல்லை, அதனால் 100 ml அந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டிங்க. நம்ம முன்னாடி போடலை. ஸோ இப்போ வந்துட்டு 100 ml நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். 100 ml பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 300 ரூபா, அதாவது 299 ரூபா. இதுவுமே வந்துட்டு நீங்கள் 2 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பாட்டில் ஃப்ரீயாக வரும் 100 ml. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வரும். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. டிஸ்பிளே நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கணும். அருமையாக சூப்பராக 15 மூலிகை மேல் ரத்தத்தில் நினச்ச மிதமான வெயிலில் போட்ட காய்ச்சின துணியை போட்டு சூப்பராக நாங்கள் வாட்டி எப்படி காய்ச்சிறோமோ அதே போல் இன்றைக்கும் காய்ச்சிட்ருக்கோம். அருமையாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. தேவைப்படுறவங்க நம்ம வெப்சைட் இருக்குது www.happyshine.in, அதுலேயும் போய்ட்டு ஆர்டர் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு இதில் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கிங் அவ்வளோ அருமையாக சூப்பராக கொடுத்துருப்போம். ஓகேவா? சில டைம் வந்து லேட்டாகும், கொஞ்சம் அடிக்கடி ஆர்டர் நிறையா இது மாதிரி காலும் பிக்கப் பண்ண முடியல. ஏன்னா நிறையா கால்ஸ் வருது, வாட்ஸ்அப்பும் நிறையா வந்துட்டுருக்கோம், கொஞ்சம் லேட்டாகுது. ஏன்னா ரொம்ப நாளாச்சு எண்ணெய் தயாரிக்க வீடியோ போட்டு, சரி இது ஒரு டைம் போடுமே. அது இல்லாமல் புது பாட்டில் வந்து அறிமுகப்படுத்தணும், அதனால் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 100 ml 200 ml கொடுப்போம். அதே மாதிரி 1/2 லிட்டரும் உண்டு. சரி, நம்ம பழைய கஸ்டமர்லாம் இன்னமும் 1/2 லிட்டர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து 1/2 லிட்டர் பாட்டில் வந்து ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி 1250 ரூபா இருந்தது 1/2 லிட்டர். இப்போ வந்துட்டு 1100 ரூபாய் ஃப்ரீ டெலிவரி அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். 100 கிராம் ஷீயக்கா ஃப்ரீயாக வரும். அது கூட 100 ml ஆயிலும் ஃப்ரீயாக வரும். ஸோ இது சூப்பரான ஒரு ஆஃபர். 1/2 லிட்டர் வாங்குறவங்களுக்குலாம் அவங்களுக்கு இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம்.